வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராகேஷ் யாதவோட கம்ப்ளீட் ஜென்ரல் ஸ்டடீஸ் வித் டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்ற ஒரு புக்கை பற்றி பார்த்துட்டு, இந்த புக்குக்கு உண்டான PDF வந்து நான் டெலகிராமில் ப்ரொவைட் பண்ணுறேன். மறக்காமல் டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இக்னோர் த நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் ஸ்டடி ஹார்ட், அதை பற்றி நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த புக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா 1996லேருந்து 2016 வரைக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாமில் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படி தான் இந்த புக்கோட தொகுப்பே இருக்குது. ஸோ இந்த புக்கு நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். ரயில்வே இருக்கட்டும், எஸ்ஐயாக இருக்கட்டும், ஜிகே அண்ட் ஜிஎஸ் வந்து சில டாபிக்ஸ் தான் வேரி ஆகும். ஓகேவா? ஏஎல்பிக்கு ஆல்ரெடி ஜிஎஸ் ஜிகேக்கு நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருப்பீங்க, சிலபஸ் டீட்டெயில் சிலபஸ். ஓகேவா? ஸோ அந்த சிலபஸோட ஒரு டாபிக் நீங்கள் எடுத்துகிட்டு வேரியஸ் எக்ஸாமில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த டாபிக்ஸ் படிக்கிறதுக்கான கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் வேரியஸ் எக்ஸாமில் நடந்த எந்த எக்ஸாமாக இருக்கட்டும், வேரியஸ் எக்ஸாமில் நடந்த ஜிஎஸ்ஜிகே கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே உங்களுக்கு எக்ஸாம் போகிறதுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த புக்கு கிட்டத்தட்ட 7300 ஜிகே கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த புக்கோட டைட்டிலே இருக்கும். சரியா? ஸோ இதில் கண்டென்ட் ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொடுத்துருப்பான். இந்த கண்டென்ட் எல்லாமே அப்படியே நமக்கு ஏஎல்பிக்கு தான் வரும், சில டாபிக்ஸ் தவிர. ஓகேவா? அது என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்றத நீங்கள் ஆல்ரெடி சிலபஸ் வச்சுருப்பீங்க, அதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? அதனால் இவன் எஸ்எஸ்சி ஏஎல்பின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்சிக்கு போடுறானே அப்படின்ற கமெண்ட்ஸ்லாம் வரும். அதனால தெளிவாகவே நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்ற டாபிக்ஸ் இருக்குது. நான் சில பேர் வந்து ஜிஎஸ்ஜிகேல என்ன டாபிக்ஸ்னே எனக்கு தெரியலப்பா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கூட இந்த கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அந்த கண்டென்ட்டை பார்த்து கூட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜாகிரஃபி அப்படின்னு வருது, அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி, அப்புறம் இந்தியன் எக்கனாமிக், இதெல்லாம் என்னென்ன டாபிக் இருக்கோ அது எல்லாமே வரிசையாக கொடுக்குறாங்க. லாஸ்ட்டில் வந்து ஜென்ரல் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அப்புறம் பயாலஜி, அப்புறம் ஸ்போர்ட்ஸ், எல்லா டாப்பிக்குமே அவங்க கொடுத்துறாங்கப்பா. மொத்தம் 100 பேஜ் கிட்டே இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் கம்பல்சரி இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி, இதில் இப்போ என்னென்ன சொல்ல வராங்க அப்படின்றத சும்மா ஒரு மேலோட்டமாக பார்க்குறேன். பிடிஎஃப் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தெளிவாக உள்ளே போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த கவர் பேஜ் இது தான். கம்ப்ளீட் ஜென்ரல் ஸ்டடீஸ் 7300+ கொஸ்டின்ஸ் இருக்கும். 1997லேருந்து 2016 வரைக்கும் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்குது அப்படின்றதையும் அவர் சைடில் சொல்லியிருக்காரு. ஓகேவா? அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எஸ்எஸ்சி எக்ஸாமில் என்னென்ன பேட்டர்ன்ஸ், என்னென்ன டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம்ஸில் நடத்துவாங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து இந்த புக்கில் இருக்க கண்டென்ட் லைட்டாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா ஃபுல்லாக நம்ம பார்க்க முடியாது. ஓகேவா? லைட்டாக மட்டும் பார்த்துட்டு நான் அப்படி டெலகிராமில் ப்ரொவைட் பண்ணுறேன். சரியா? சரி, இதான் இப்படி தாங்க இருக்குது. இந்தியா அட் கிளான்ஸ், இந்தியாவை பற்றின ஒரு பார்வை அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. இந்தியா, அதாவது ஃபஸ்ட்டு பர்சன் இந்த வேர்ல்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு பர்சன் இன் இந்தியா. ஸோ இந்தியாவை பற்றின A to Z டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இதில் இருந்தும் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது மட்டும்தான் இவர் எடுத்திருக்காரு. 1 by 1 நீங்கள் பொறுமையாக உட்காந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் இது மாதிரி தான். ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கொஸ்டின் தான் கேட்டாங்க அப்படின்றத போட்டு வித் எக்ஸ்ப்ளனேஷன் வரும். இப்போ இது எக்ஸ்ப்ளனேஷனில். ஓகேவா? பேசிக்காக இந்தியாவை பற்றின ஒரு பார்வை, அதில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் எதுவும் கொடுக்க முடியாது. ஓகேவா? இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் வந்து எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸில் வந்து என்ன எக்ஸாம், ஓகேவா, என்ன எக்ஸாம்ன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்றது இருக்குது, அது ஆப்ஷன், அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? எக்கனாமிக்கில் வந்து நிறையா இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டாபிக்ஸை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்கு அப்படின்றதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காரு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மைக்ரோ எக்கனாமிக்ஸ் அப்படின்றதுல வந்து பேசிக் லெவல் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆகி அதுலேருந்து கேட்கப்பட்ட கொஸ்டினும் அவர் எடுத்து எக்ஸ்ப்ளனேஷனோடு கொடுத்துருக்காரு. ஓகேவா? செகண்ட் திங் நான் என்ன சொல்ல வரேன்னா, இக்னோர் த நெகட்டிவ் தாட்ஸ், அப்புறம் ஸ்டடி ஹார்ட் அப்படின்றத பற்றி நான் சொல்ல வரேன். எந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடியும் நம்ம மைண்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்மளால் இதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸ்டடி பிளானை நான் 60 நாளில் கொடுக்குறேன். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஸ்டடி பிளானை நான் 60 நாளில் கொடுக்குறேன்னா 60 நாளில் மினிமமாக எஃபெக்டிவாக எப்படி படிக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான். கண்டிப்பாக 6 to 8 ஹவர் படித்தா கண்டிப்பாக அந்த 60 நாளில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இல்லை, நான் வந்து இந்த டாபிக்ஸே கவர் பண்ணுறதுக்கு எனக்கு 7 மாதம் ஆகும், எனக்கு வந்து 10 மாதம் ஆகும், என்னால் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா வைங்களேன், அது ரொம்பவே வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு 2 நாளில் எக்ஸாம் அப்படின்னு சொன்னாலும் எழுதுறது அளவுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்காங்க. அப்படி ரெடியாக இருக்கவங்க மட்டும்தான் கிராக் பண்ணுறான். ஓகேவா? ஆனால் 4 மாதம் தான் டைம் இருக்குது, 3 மாதம் டைம் இருக்குது, 7 மாதம் எனக்கு டைம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிராக் பண்ணவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து PhD கோர்ஸ் கிடையாது. RRB LPன்றது ஒரு PhD கோர்ஸ் கிடையவே கிடையாது. ஒரு MCQ பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? ஒரு டாபிக் உனக்கு வரலன்னா அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வந்தாலும் ஓகே, வரலனாலும் நம்மளுக்கு தெரியாது. சரியா? அதனால் அந்த டாப்பிக்கை நீ எப்படி படிக்க போகிற அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ எல்லா டாப்பிக் இன்டெப்த்தாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கிராக் பண்ணவே முடியாது. சரியா? காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதுதான். இது வந்து நம்ம PhD கோர்ஸ் கிடையாது, இது காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸ்டெப்ஸுக்கு மார்க் கிடையாது. ஓகேவா? நீ அட்டன் பண்ண போகிற கொஸ்டின்ஸ் தான் மார்க்கு. அந்த டைமில் உனக்கு ஞாபகம் இருக்கணும், அந்த டைமில் உனக்கு ஸ்பார்க் ஆகணும். ஸோ இது எதுவுமே நம்ம வந்து புரிஞ்சிக்காமல் நம்ம வந்து 60 நாள் என்னால் படிக்க முடியாது, 90 நாள் என்னால் படிக்க முடியாது, என்னால் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்களா, உங்களால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் வந்து வருது. நான் பாஸ் பண்ணனால தான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, TNEBல ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி. ஓகேவா?
என்னோடய வாழ்க்கை வரலாறு சொல்கிறதுக்கோ அது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துக்கிறதுக்கோ நான் வந்து சேனல் ஆரம்பிக்கல. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரீ மெட்டீரியல் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். ரயில்வே எக்ஸாமும் சரி, எஸ்எஸ்சி எக்ஸாமும் சரி, ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணேன். அதுக்காக தான் நான் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ என்னுடைய வந்து எக்ஸ்பீரியன்ஸை, என்னுடைய வாழ்க்கை வரலாறு சொல்கிறதுக்கு நான் சேனல் ஆரம்பிக்கல. அதனால் நீங்கள் படிச்சிங்களா, உங்களால் பண்ண முடியுமா அப்படின்ற தாட்டோடு யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களால பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா நிறையா யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்க அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்துருக்காங்க. ஓகேவா? அதுலேருந்து சில பேர் படித்து தான் போயிருக்காங்க. எல்லாருமே வந்து பாஸ் பண்ணி எல்லாருமே பாஸ் பண்ணி போனவங்க தான் சொன்னால் தான் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற மைண்ட் தாட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியாது. யார் சொன்னாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி நான் சொல்கிறேன். ஓகே, சப்போஸ் ஒர்க் பண்ணாத எம்ப்ளாயி சொன்னாலும் நம்ம அக்செப்ட் பண்ணுற மைண்டு இருந்தால் தான் உங்களால் எல்லாமே வந்து மைண்டில் ஏற்றிக்க முடியும். இல்லைனா இந்த எக்ஸாமை உங்களால் கிராக் பண்ணவே முடியாது. எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. எல்லா மைண்ட் செட்டும் நம்ம கையில் தான் இருக்குது. 7 மாதம் வரைக்கும் நான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கிராக் பண்ண முடியலனாலும் வேஸ்ட்டு தான். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னதான் எம்சிக்யூஸ் பேஸ்டு தான் இது. யார் ஒருத்தனுக்கு வந்து நல்லா வந்து மனப்பாட திறனும் சரி, இல்லை வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தோட ஸ்பார்க் ஆக திறன் இருக்கோ சரி, அவங்களால தான் இதை கிளியர் பண்ணவே முடியும். அதனால் நெகட்டிவ் தாட்ஸை வந்து விட்டுட்டு எப்படி எஃபெக்டிவாக படிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிராக் பண்ணலாம். சரியா? ஏன்னா ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வருஷம் வேகன்சி விட போகிறதில்ல. 2018 லாஸ்ட்டில் விட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் வரப்போகுது. ஸோ நம்ம வந்து காரணம் சொல்லிட்டே இருந்தேன்னு வைங்களேன், இல்லை எனக்கு இத்தனை மாதம் கொடுத்தா தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு காரணம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விடுறவனுக்கு அந்த காரணம் தெரியாது. ஓகே, இது ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு வே தான். ஷார்ட் டைமில் கொடுத்துட்டு சடனாக எது சொல்லலாம். ஓகேவா? இப்போ பேங்க் எக்ஸாம்லாம் எடுத்திங்கன்னா ப்ரிலிமினரி முடிஞ்சதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம்லாம் 15 days 20 days வந்துடும். ஓகேவா? அந்த டைமில் வந்து எல்லாமே ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு வே தான் இது. இவ்வளோ வருஷம் டைம் கொடுத்தா தான் நான் படிப்பேன் அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு டிகிரி கோர்ஸ்லாம் கிடையாது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ என்ன டைமில் அவங்க கொடுத்துருக்காங்களோ அந்த டைமில் நம்ம எழுத முடியும். அதுக்கான ஒரு ஸ்டடி பிளானோ அதுக்காக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். சரியா? ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் இதை கிளியர் பண்ண முடியும். நான் மெட்டீரியல் கொடுக்கறதுக்கான வேலைகளை கரெக்டாக என்னோடய வேலையை நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு வரேன். என்னோடய வேலைக்கு எதுக்காக நான் சேனல் ஆரம்பித்தேன், ஃப்ரீ மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேவா? அதே மாதிரி ரீசனிங்கும் சரி, மேக்ஸ்லும் சரி, லூஷன் புக்கு, இப்போ ராகேஷ் யாதவ் ஏஎல்பியை பொறுத்த வரைக்கும் சில மெட்டீரியல் ஃப்ரீயாக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். சில மெட்டீரியல்ஸை வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் கிடச்சா கூட நான் டெலகிராமில் நான் ப்ரொவைட் பண்ண ரெடியாக இருக்கேன். அதனால் மற்ற விஷயத்தை விட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள், நல்லா ஸ்டடி பண்ணுங்கள், பாஸ் பண்ணலாம். ஓகேவா?